வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி மகரிஷி சரணம். இனிய வேதாத்திரிய அன்பர்களே, இந்த நூற்றாண்டில் நாம் சந்தித்த ஒரு மகா பெரிய மகானுடைய தத்துவங்களை முறையாக நாம் பார்த்து வருகிறோம். இந்த தத்துவங்களை அவர் கொடுத்த போது அவருக்குள்ளாக ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சி பொங்கிக் கொண்டே இருந்தது. ஒரு நாள் இரவு ஒரு பாடலை எழுதுவார்கள். எழுதி முடித்தவுடன் அப்படியே வைத்திருந்து மறுநாள் காலையில் நான் அவரை சந்திக்கும் போது, இது நேற்று வந்த பாடல் பாருங்க என்று கொடுப்பார்கள். அப்படி அவருக்குள்ளாக எது உதித்ததோ அதை உடனே மற்றவருக்கு கொடுக்க வேண்டும் என்று நினைத்த ஒரு மாபெரும் மகானவர். ஒரு முறை கூட அவரிடம் கேட்டது உண்டு, சாமிஜி இதெல்லாம் உங்க மனசுல உங்களுக்கு எப்படி சாமிஜி தோணுது, இதெல்லாம் உங்களுக்கு வருது அப்படின்னு கேட்டா, நான் இத சொல்றதாக நீங்க எடுத்துக்கிட்டீங்க, அதனாலதான் அந்த கேள்வியை கேட்குறீங்க நீங்க. இது நான் சொல்லலைங்க, இறைவன் எனது மூலமாக இந்த உலகிற்கு எனது மூலமாக உணர்த்துகிறார். அவ்வளவுதான். உணர்த்துவது இறைவன். எப்பவுமே அவர் நான் சொன்னேன் இது என்னுடைய பாடல் அப்படின்னு எப்பவுமே அவர் சொன்னதில்லை. உதாரணமாக அப்பதான் ஐந்தொழுக்க பண்பாடு வந்த சமயம். எல்லாருமே பாராட்டினார்கள் அந்த ஐந்தொழுக்க பண்பாடு எவ்வளவு சுருக்கமாக தெளிவாக இருக்கிறது என்று. அப்ப எல்லாருமே சாமிஜியை பாராட்டிய போது அவர் ஒரு பாடல் எழுதினார். இது எல்லாரும் நான் சொல்றேன்னு சொல்றாங்க, ஆனா உண்மை இதுதான் அப்படின்னு ஒரு பாடல் எழுதினாரு. அந்த பாடல் தான், அனைத்து ஆற்றல் சுத்த வெளி, அனைத்து இயக்க ஆற்றல், ஆதி பரம் பொருளை உணர் அறிவு பெற்ற மாந்தர். மாந்தருடைய சிறப்பு என்னவென்றால், அனைத்து ஆற்றல் சுத்த வெளி, அனைத்து இயக்க ஆற்றலும் அதுவேதான். ஆதி பரம் பொருளை உணர் அறிவு பெற்ற மாந்தர். அதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு அறிவு பெற்ற இந்த மாந்தர்கள் எங்க வந்து மாட்டிக்கிட்டாங்க? வினைப்பயனாய் பல பலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து. அப்ப அந்த ஆதிபரம் பொருளையே உணரக்கூடிய அறிவு இருக்கிறவங்க வினைப்பயனாய் பல பலவாம் துன்பங்களில் ஆழ்ந்து வெறுப்படைந்து மனம் நொந்து வருந்துவதை நோக்கி இப்படியெல்லாம் கஷ்டப்படுறாங்களே அப்படின்னு நான் நினைச்சது உண்டு. நினைந்து உள்ளம் நைந்து உருகி நின்ற போது, நினைந்து உள்ளம் நைந்து உருகி நின்ற போது என்னில் நிறை இயற்கை ஐந்தொழுக்க வாழ்வை தெளிவாய் என்னை தேர்ந்து என் உளத்தே இனிதே உணர்த்தியது. அது நான் ஒரு கருவிதான், அவ்வளவுதான். என்னை தேர்ந்து என் உள்ளத்தே இனிதே உணர்த்தியதை எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதென்றே உணர்ந்தேன். என் மூலமாக வந்தது, ஆனால் இது போய் சேர வேண்டியது எந்நாட்டு மக்களுக்கும்.
அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா மகரிஷியினுடைய எந்த கருத்துமே எந்நாட்டுக்கும் பொருத்தமாகவே இருக்கும், எல்லோருக்கும் பொருத்தமாகவே இருக்கும். அதான் அவருடைய சிறப்பு. எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதென்றே உணர்ந்தேன். பொதுவாக மகரிஷிக்கு முன்பாக இருந்த ஒரு நிலை பார்த்தீங்கன்னா, ஒரு வைஷ்ணவர் இன்னொரு வைஷ்ணவரை சந்திக்கும் போது ஓம் நாராயணா என்று சொல்வார்கள். அது ஒரு கிரீட்டிங்ஸ், வாழ்த்துறை மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வைணவர் இன்னொரு வைணவரை சந்திக்கும் போது ஓம் நாராயணா என்று சொல்வார்கள். இன்னொருவர் சைவ சமயத்தில் ஒருவர் இன்னொருத்தரை சந்திக்கும் போது நமச்சிவாய அப்படிம்பாங்க. அப்படி ஒவ்வொரு மதத்திலையும் ஒரு சொற்றொடர் இருக்கு, முதல்ல சந்திக்கும் போது சொல்லிக்கிறதுக்கு. இஸ்லாத்துலயும் அந்த மாதிரி ஒரு சொற்றொடர் இருக்கு, கிறிஸ்டியானிட்டிலையும் அந்த மாதிரி ஒரு சொற்றொடர், ஹெயில் மேரி அப்படிம்பாங்க. அப்போ அந்த வாழ்த்துறை எல்லாம் ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள்ளேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்கு. நமச்சிவாய என்றால் அது ஒரு எல்லைக்குள்ள இருக்கு. அந்த வாழ்த்துறையை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஓம் நாராயணா அப்படின்னா அதுவும் ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கு. அந்த வாழ்த்தை எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ஆனால் அதையெல்லாம் தாண்டி எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதாக ஒரு வாழ்த்துறையை வச்சாரு பாருங்க, வாழ்க வளமுடன் சொல்லிட்டு. தட்ஸ் எ ஜீனியஸ். எவ்வளவு பெரிய ஒரு சொற்றொடர்ல அந்த வாழ்த்துறைய உலக மக்களுக்கு எல்லாம் பொதுவாக்கிட்டாரு பாருங்க. அதான் அவர் சொல்றாரு, எந்நாட்டு மக்களுக்கும் ஏற்றதென்றே உணர்ந்தேன். அப்ப அது வரைக்கும் இந்த வாழ்த்துக்கள் எல்லாம் ஒரு எல்லைக்குள்ளேயே இருந்தத அந்த எல்லைகளை விரித்து எங்கு வேண்டும்னாலும் இந்த வாழ்த்தையை சொல்லலாம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன் என்று யாரையும் நான் பாராட்டலாம், யாரையும் நான் வாழ்த்தலாம் என்று உலக மக்கள் அனைவருக்குமாகவே பொதுவாக ஒரு வாழ்த்துறையை கொடுத்தாரு பாருங்க. அது மிகப்பெரிய ஒரு சாதனை. வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். எத்தனையோ மகரிஷி காலத்துல எத்தனையோ தமிழ் பண்டிதர்கள் இருந்தாங்க, பேராசிரியர் பெருமக்கள் இருந்தாங்க, தமிழ்ல பெரிய பெரிய புலமை பெற்றவர்கள் இருந்தாங்க. தமிழ்ல புலமை பெற்றவர்கள்லாம் இருக்கும்போது அவங்க கிட்ட இருந்து இந்த வார்த்தை வரல. திண்ணை பள்ளிக்கூடத்துல 3வது கூட படிக்காத ஒருவரிடமிருந்து வருகிறது என்றால் அது அவரிடமிருந்து வரவில்லை, அவர் மூலமாக இறைவன் நமக்கு கொடுக்கிறான் அந்த ஸ்லோகன், அந்த வாழ்த்துறையை. ஆக எந்த இடத்துலையுமே மகரிஷி தான் கொடுத்திருக்கிறேன், நான் தான் கொடுத்திருக்கிறேன் என்ற ஒரு சொல்லை அவர் எப்போதுமே சொல்லியதில்லை. அந்த அளவிற்கு அவர் நமது பார்வையில் அனைத்தையும் நாம் பெற்றது அவரிடம்தான். ஆக நமக்கு ஒரு பிரமிப்பு இருக்கும், அவர்கிட்ட இருந்தா நம்ம வாங்கிட்டோம் சொல்லி. ஆனால் அவரை பொறுத்தவரையில அனைத்தும் இறைவன் எனக்கு உருவாக்கினான், இறைவன் எனக்கு கொடுத்தான். இன்னொரு இடத்துல கூட சொல்வாரு, இறைவா நற்கர்ம யோகம் உலக சமயம் என்ற எண்ணம் அதை என் உள்ளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன். அது நீ கொடுத்த எண்ணம் தான். எண்ணம் அதை என் உள்ளத்தே எழுப்பிவிட்டாய் அறிவேன். உறைவாய் என் உள்ளத்து அறிவாய். நீ எங்க இருக்கிற? என் உள்ளத்துல இருக்கிற. எப்படி? அறிவாக இருக்கிற. உறைவாய் என் உள்ளத்து அறிவாய். ஒரு சிறிய தொண்டனாக என்னை உலகுக்கு ஆக்குனார். இவ்வளவு விஷயங்களை கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு சிறிய தொண்டன் அப்படின்னு தான் அவர் தன்னை கருதினார். அப்படி ஒரு தன் முனைப்பு என்ற ஒரு எல்லளவும் இல்லாத ஒரு மகான். அவரிடம் வாழ்ந்த காலத்தில் தன்முனைப்பே இல்லாதவர் எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கணும்னா அவர் தான் எக்ஸாம்பிள். தன்முனைப்பே இல்லாதவங்களை நீங்க பார்த்துருக்கீங்களா அப்படின்னு ஒருத்தரை கேட்டா அநேகமா பார்த்திருக்க முடியாதான். ஆனா எனக்கு அந்த பாக்கியம் கிடைத்தது. சற்று கூட தன்முனைப்பே இல்லாத ஒரு மகான். அதை அவரிடம் பார்க்கக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைத்தது. பல சந்தர்ப்பங்கள் கிடைத்தது. ஒரு தடவை 2002 என்று நினைக்கிறேன், 2002 அப்பொழுது உலகளாவிய ஒரு மகாநாடு ஏற்பாடு செய்யப்பட்டது. உலகளாவிய மகாநாடு.
சுமார் 20 நாடுகளுக்கு மேல் வருவதாக ஒரு திட்டம். ஆழியாருக்கு வர்றாங்க. 20 நாடுகளுக்கு மேலான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் எல்லாம் வர்றாங்க. வேர்ல்டு காங்கிரஸ் அப்படின்னு அந்த ஒரு உலக அமைதிக்கான ஒரு மகாநாடு. அநேகமா எல்லா மகான்களும் அதுல பங்கெடுக்கிறாங்க. சச்சிதானந்த சுவாமிகள் வந்தாங்க. ஜக்கி வாசுதேவன் ஐயா அவர்களும் வந்தாங்க. அப்படி பல மகான்கள் வருகிற ஒரு மகாநாடு. அந்த மகாநாட்டுல பல வைஸ் சான்சலர்ஸ் வர்றாங்க, சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜு வர்றாங்க, அப்புறமாக அரசியல்ல இருந்து அமைச்சர்கள் வர்றாங்க, மத்திய சர்க்கார் அமைச்சர்கள் வர்றாங்க. அப்படி மிகப்பெரிய அளவுல அந்த ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த மகாநாட்டுக்கு ஒரு மலர் தயாராகிட்டு இருந்தது. சாவனீர்னு சொல்லுமே ஒரு மலர், அது தயாராகிட்டு இருந்தது. அப்போ பிரைன் ட்ரஸ்ட் மூலமாக இதெல்லாம் ஏற்பாடு செய்யறதுனால அந்த கரஸ்பாண்டன்ஸ் எல்லாத்துக்கும் வர்றீங்களா, எப்போ வர்றீங்க, என்ன டிக்கெட்டு, ஏர் டிக்கெட்டா, ட்ரெயின் டிக்கெட்டா, எங்க ஸ்டே பண்றீங்க, எல்லாம் ஒரே கரஸ்பாண்டன்ஸ் போயிட்டே இருக்கு. இவ்வளவு வேலைகள் இருக்குன்னு மகரிஷிக்கும் தெரியும். அப்போ அந்த மலர் ஈரோட்ல ரெடி ஆகிக்கிட்டு இருக்கு. ஒரு மலர், இது சம்மந்தப்பட்ட வேர்ல்டு காங்கிரஸ் சம்மந்தப்பட்ட ஒரு மலர். அதுக்கு முக்கியமானவங்கெல்லாம் ஒரு கட்டுரை எழுதி கொடுக்கணும். அப்போ மகரிஷி கிட்ட இருந்து ஒரு கட்டுரை வரணும். அப்புறம் மகரிஷி என்ன சொன்னார்னா, நீங்களும் ஒரு கட்டுரை எழுதி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாரு. சரிங்க சாமிஜி, நான் ஒரு கட்டுரையை அனுப்பிடுறேன் அப்படின்னு. சரி. அப்புறம் 2 நாள் கழிச்சு ஒரு ஞாபகம் வந்த போது கேட்டாரு, நான் என் கட்டுரைய அனுப்பிட்டேன், நீங்க எழுதிட்டீங்களா அப்படின்னு கேட்டாரு. நான் சொன்னேன், இன்னும் டைம் இருக்குங்க சாமிஜி, எழுதிடுவேன், நான் அனுப்பிடுறேன் அப்படின்னேன். சரி அனுப்பிடுங்க அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு 4-5 நாள் ஆயிடுச்சு. மறுபடியும் இதையே ஞாபகப்படுத்தினாரு. சரி, ஒரு பெரிய மகான் ஒரு கட்டுரையை எழுதுறதுக்கு எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. அதான் அவருடைய அந்த அந்த ஆணவம் இல்லாத ஒரு தன்மை. நான் ஒரு பெரிய லீடர், இந்த ஆன்மீகத்துக்கே நான் ஒரு பெரிய தலைவர் அப்படிங்கிறத அவர் நினைக்கல. அவர் எனக்கு ஞாபகப்படுத்துறாரு. அவ்வளவு எளிமையானவர். அப்புறம் 4-5 நாள் கழிச்சு மறுபடியும் எனக்கு ஞாபகப்படுத்தினாரு, அந்த கட்டுரையை அனுப்பிட்டீங்களா அப்படின்னாரு. நான் இந்த ப்ரெஷரா ஒர்க்கா இருக்கிறதுனால, இல்லைங்க சாமிஜி, கொஞ்சம் வேலைகள்லாம் ஜாஸ்தி, கொஞ்சம் எல்லாரும் வர்றாங்க, மினிஸ்டர் வர்றாங்க, இந்த சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ் எல்லாம் வர்றாங்க, அப்படியெல்லாம் இருக்கிறதுனால கரஸ்பாண்டன்ஸ் எல்லாம் போய்கிட்டு இருக்கு, எப்படின்னா எழுதி அனுப்பிடுவோம் சாமிஜி அப்படின்ட்டேன். சரி, அப்பவும் அவர் ஒன்றும் சொல்லலை. சரி அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு 4 நாள் கழிச்சு மறுபடியும் பார்க்க போகும்போது அவரு there was a shock for me. That was a shock received in my life. சரி, அவர் என்ன சொன்னார்னா, நான் சந்திக்கும் போது, உங்களுக்கு இந்த வேர்ல்டு காங்கிரஸ் சம்பந்தமா நிறைய ஒர்க் இருக்கு, எனக்கு தெரியும், டெய்லி கட்டிதான் எழுதுறீங்க, போறீங்க வர்றீங்க, யாரையா போய் சந்திக்கிறீங்க, நிறைய வேலை இருக்கு, எனக்கு தெரியும். அதனால உங்களுக்கு அந்த கட்டுரை எழுதுறதுக்கு கொஞ்சம் டைம் இல்லைதான், பரவாயில்ல, உங்களுடைய கட்டுரைய நீங்க எழுதுனது மாதிரியே நானே எழுதி அனுப்பிட்டேன்ட்டாரு. That was really a shock. சாமிஜி, என்ன இப்படி பண்ணிட்டீங்க சாமிஜி, எனக்கு ஏன் சாமிஜி நீங்க கட்டுரை எழுதணும் அப்படின்னு. இல்ல பரவாயில்ல, உங்களுக்கு பல வேலைகள் இருக்கு, அதனால நீங்க எழுதுனா எப்படி எழுதுவீங்களோ அதே மாதிரி எழுதி நான் ஈரோடுக்கு அனுப்பிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. கிரேட் மகான். அவர் என்ன சொல்றது இல்ல, எந்த ஒரு அமைப்பிலையாவது ஒரு ஒரு ஆன்மீகத்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் தனக்கு தனது கருத்துக்களை படிப்பதற்காக வந்திருக்கிற ஒரு மாணவனிடம் அந்த அளவுக்கு இறங்கி இவருக்காக அவர் கட்டுரை எழுதுற அளவுக்கு
ஒரு ஒரு மகான் இருக்கிறார்னா அது வேதாத்திரி மகரிஷி தான். அப்படி தன்முனைப்பே இல்லாத ஒரு ஒரு ஜீவன், ஒரு மகான் அப்படின்னா அவரை நேர்ல பார்த்தா தான் இப்படியெல்லாம் இருக்க முடியுமோ அப்படின்னு புரிஞ்சுக்க முடியும். அப்படிப்பட்ட மகான்களிடம் நாம் இந்த கருத்துக்களை வாங்கி, இந்த கருத்துக்களை நம்மளுடைய பங்கு என்னன்னா, இந்த கருத்துக்கள் உதித்தது இறைநிலையிடம் ஒரு மகானிடம் உதித்தது, அதை கொண்டு செல்வது நம்முடைய முக்கியமான ஒரு கடமை. அதுதான் நம்ம குருவுக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்றியும் கூட. அவர் எந்த அளவிற்கு அவரு மற்றவர்களை பாராட்டுவதில் அவர் மிகப்பெரிய ஒரு 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 பொக்கிஷன் தான் சொல்லணும். ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன நல்ல விஷயத்தை பார்த்துட்டாருன்னா அப்படியே பாராட்டுவார். தன்னை விட ரொம்ப உயர்ந்த மாதிரியே கூட பாராட்டுவார். ஒரு சமயம் நானு, மகரிஷி, இன்னொருத்தர் வந்திருக்காரு, முக்கியமான ஒரு நபர் வந்திருக்காரு. 3 பேரும் பேசிட்டு இருக்கிறோம். அப்போ அந்த 3வது நபருக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு சாமிஜி. 3வது நபருக்கு, இவருக்கு இங்க என்ன வேலை தெரியுங்களா அப்படின்னாரு. 3வது நபருக்கு என்னை இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவருக்கு இங்க என்ன வேலை தெரியுங்களா அப்படின்னாரு. அவரு சொல்லுங்க சாமிஜி அப்படின்னாரு. நான் இவர் என்ன சொல்ல போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்ச நேரம் அவரையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு தாய் ஒரு சிசுவை டெலிவரி பண்ணிடுவாங்க. டெலிவரி முடிஞ்சிடும். ஸோ அந்த சிசு வந்தாச்சு. ஸோ டெலிவரி ஓவர். அப்புறமா அங்க இருக்காங்களே நர்ஸ் அந்த குழந்தைய, அந்த சிசுவை எடுத்துட்டு போய் எல்லாம் கொஞ்சம் சுத்தம் செய்து, அதுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டு, அதெல்லாம் எல்லாரும் பார்க்கும்படி ஒரு அழகாக ஒரு நல்ல ஒரு ரேப் பண்ணி அப்படியே கொண்டு காட்டுவாங்க. அது மாதிரிதாங்க நான் சில சமயத்துல சில கருத்துக்கள் என்னிடம் சில கருத்துக்கள்லாம் வந்துடும். அந்த கருத்துக்களை அப்படியே வாங்கி இவர் அதுக்கு ட்ரெஸ் பண்ணி என்னை விட நல்லா சொல்லிடுவாரு அப்படின்னாரு. அப்போ அவர் என்ன சொல்றதுன்னு எனக்கு எந்த அளவுக்கு அவர் ஒரு மாணவன் கிட்ட, ஒரு ஸ்டூடெண்ட் கிட்ட இறங்கி வந்திருக்காரு. அவரே சொல்றாரு, நான் அந்த டெலிவரி ஓவர்னா இவர் இந்த சிசு அப்படி விட ட்ரெஸ் பண்ணி அதெல்லாம் சேர்த்து என்னை விட அழகா சொல்லிடுவாரு அப்படின்னு என்னை பத்தி இன்ட்ரோடியூஸ் பண்றாரு இன்னொருத்தவங்க கிட்ட. ஒரு மகான் இன்னொருத்தர்கிட்ட இன்னொருவரை பெருமையா இன்ட்ரோடியூஸ் பண்றது வேதாத்திரி மகர்ஷி கிட்ட தான் நம்ம பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மகான். இப்போ அவருக்கு நம்ம என்ன ஒரு நன்றி உணர்வு நம்ம செய்ய முடியும்? நமது குருவுக்கு நம்ம என்ன நன்றி உணர்வு செய்ய முடியும்? ஒரே ஒரு நம்ம செய்யக்கூடிய ஒரு நன்றி உணர்வு. எந்த கருத்துக்களை அவரிடம் இருந்து நாம் வாங்கினோமோ, எந்த கருத்துக்களால் நாம் உயர்வடைந்தோமோ, அந்த கருத்துக்களை உலகமெங்கும் கொண்டு செல்லுகிற அந்த முயற்சியை நாம் எடுக்க வேண்டும். அப்படி எடுக்கும் போதுதான் நாம் குருவுக்கு செலுத்துகிற ஒரு நன்றி. ஆகவேதான் இந்த கோணத்துல தான் நான் இந்த இறை சாதனை மார்க்கத்தை நான் பார்க்கிறேன். எந்த கருத்துக்களை மகரிஷி நமக்கு கொடுத்தாரோ, எந்த கருத்துக்கள் நம்மை உயர்த்தியதோ, நான் அறிய இந்த தமிழ்நாட்டில் இந்த தவம் முறையில் இறங்கி தவம் செய்து இந்த கொஞ்சம் ஆர்குணங்களை எல்லாம் கொஞ்சம் சீரமைச்சு அப்படின்னு மகரிஷி சொல்லியிருக்காரு. உனக்குன்னு பயிற்சியெல்லாம் கொடுத்துருக்காரு. அதெல்லாம் செய்து வாழ்க்கையில சந்தோஷமாக இருக்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனையோ இருக்கு. மகரிஷி இல்லை என்றால் அந்த குடும்பங்களுடைய நிலை வேற மாதிரி தாறுமாறாக போயிருக்கும். அப்படிப்பட்ட நிகழ்ச்சிகள் நடந்த போது கூட மகரிஷியினுடைய ஒரே ஒரு 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 அந்த அறிவுரையால் அந்த குடும்பம் மிகப்பெரிய அளவுக்கு மேலே வந்ததையும் நான் பார்த்திருக்கிறேன். சாதாரணமாக உடல் வலி,
ஒரு நோய், கால் நடக்க முடியலை அப்படின்னு சில 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 உபாதைகளோடு இருந்தவங்கெல்லாம் இந்த உடற்பயிற்சி செய்யுங்க சரியா போகும், இந்த காயக்கல் பழத்தை செய்யுங்க சரியா போகும் சொல்லி அதனால் பலன் அடைந்தவர்கள் ஏராளம் ஏராளம். அப்படி மகரிஷி தந்த அந்த உடற்பயிற்சி, அவரிடம் நாம் வாங்கிய உடற்பயிற்சி, அந்த காயகல்பம், தவமுறைகள், பலவிதமான ஆறுகுண சீரமைப்புகள் எல்லாவற்றையும் வாங்கி நம்ம உயர்ந்திருக்கிறோம். என்னுடைய வாழ்க்கையவே எடுத்து பார்த்தா கூட நான் ஒரு கல்லூரியினுடைய முதல்வராக இருந்து நான் என்னை மாற்றிக்கொண்டதை விட ஒரு மகரிஷியினுடைய மாணவனாக இருந்து என்னை மாற்றிக்கொண்டதுதான் அதிகம் என்று சொல்லுவேன். என்னுடைய வாழ்க்கையிலேயே ஒரு மாற்றம் நிகழ்ந்ததை நாம் பார்க்கும்போது, ஏன் இந்த நல்ல மாற்றங்களை இந்த சமுதாயத்திற்கு, இந்த உலகிற்கு நாம் கொடுக்க கூடாது என்று நினைக்கும் போதுதான், இந்த கோணத்தில் பார்க்கும்போதுதான் இந்த இறை சாதனை மார்க்கத்தின் மீது எனக்கு ஒரு அளவற்ற ஒரு மதிப்பும் ஒரு மரியாதையும். நீங்க யதார்த்தமான நடைமுறையில நம்ம சிந்திச்சு பார்க்கணும். நடைமுறைன்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அதுல சிந்திச்சு பார்க்கணும். எத்தனை இளைஞர்கள் தனது தொழிலை பெரிதாக கருதாமல், தனது குடும்பத்தை பெரிதாக கருதாமல், தனது வருமானத்தை பெரிதாக கருதாமல், அனைத்தையும் அவ்வளவாக கருதாமல் எத்தனை இளைஞர்கள் இந்த சமுதாயத்திற்காக பாடுபட வருகிறார்கள், வந்திருக்கிறார்கள். நீங்க பாருங்க, நீங்க எண்ணி பாருங்க. நீங்க ஒரு சிறு வயசுல தொழிலை பார்ப்போம், நம்முடைய வருமானத்தை பார்ப்போம், இல்ல நம்ம குடும்பத்தை பார்ப்போம். இந்த மூன்றையுமே பெரிதாக கருதாது தான் பெற்ற கருத்துக்களை இந்த உலகிற்கு கொடுக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் என்ற நிலைப்பாட்டோடு வருகிற இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? நீங்க விரல் விட்டு என்ன ஆரம்பிச்சீங்கன்னா ஒண்ணு, அவன் ரெண்டாவதுக்கு போக முடியாது. நீங்க யார் இருக்கா? நாங்கெல்லாம் மகரிஷி கிட்ட வந்தோம் என்று சொன்னால் ரிட்டையர்மெண்ட் ஆனதுக்கு அப்புறம் வந்தோம். நாங்கெல்லாம் இல்ல, வாழ்க்கையில குடும்பம், பதவி, பணம் எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் தான் நம்ம மகரிஷி கிட்ட வந்தது உண்டு. அப்புறம் இந்திய காலங்கள்ல அவருக்காக சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது ஓகே, அது சாதாரண விஷயம்தான். ஒரு இளைஞராக இருக்கும்போது இத்தனையும் யதார்த்தமான நடைமுறை தேவைகளை கவனிக்காது, இந்த சமுதாயத்திற்காக, இந்த உலகிற்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஒரு முனைப்போடு வருகிற இளைஞர்கள் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்தா நம்பர் 1 தான் எண்ண முடியுது என்னால, நம்பர் 2க்கு போக முடியல. அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி, ஒரு சேவை, உலகளாவிய ஒரு சேவை. ஏன்னா இன்றைக்கு ஒரு நல்ல வேலையாக ஒரு டெக்னாலஜி டெவலப்மெண்ட்ல இன்றைக்கு இங்க இருந்து பேசினாலும் அமெரிக்காவில் ஒருத்தருக்கு இது கொண்டு போய் சேருது, அவர் வாழ்க்கை நல்லா இருக்கு. ஜெர்மனியில இருக்கிறவருக்கு இந்த செய்தி போகுது, அவர் வாழ்க்கை நல்லா இருக்கு. அப்படி உலகளாவ இன்னைக்கு கொடுக்கக்கூடிய சாதனங்கள் வந்துட்டன. உலகளாவ கொடுக்கக்கூடிய மனிதர்கள் இன்னும் வரல, சாதனங்கள்லாம் வந்துடுச்சு. அப்படிப்பட்ட காலகட்டத்தில் ஒரு இளைஞர் இதை எடுத்து செய்கிறார் என்றால் அவரை நாம் ஊக்குவிப்பதுதான் நாம் குருவிக்கு செய்கிற நன்றி. ஏன்னா குருவே இதுல ஒரு பெரிய மகிழ்ச்சியில் தான் இருப்பார். நம்முடைய கருத்துக்களை ஒரு பரவலாக எடுத்து சொல்லுகிற ஒரு அமைப்பு இருக்கிறது என்பதை பார்க்கும்போது குருவுக்கே மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான விஷயமாக இருக்கும். அது ஏன் சொல்லுகிறேன் என்றால், ஒரு கட்டத்தில் நான் மகரிஷியுடன் போவதற்கு முன்பாக, பிஃபோர் 1994, அதுக்கு முன்பாக மகரிஷி அடிக்கடி அமெரிக்கா போவாரு. அடிக்கடி போவாங்க, அமெரிக்கா போவாங்க. அப்படி அடிக்கடி அமெரிக்கா போகும்போது
சிகாகோ என்ற நகரத்தில் ராஜ் தனேஜா என்ற ஒரு ஆத்மார்த்தமான ஒரு சிஷ்யர், அவங்க வீட்டுல தான் தங்குவார் மகரிஷி. சிகாகோவில் மிக மிக ஒரு மகரிஷி மீது ஒரு பிடிப்புள்ள ஒரு ஒரு சாதகர் அவர். ராஜ் தனேஜாங்கிறவர் பஞ்சாப்ல இருந்து போய் அங்கேயே செட்டில் ஆயிட்டாரு. அவரிடம் இவர் அடிக்கடி சொல்வது, மகரிஷி அடிக்கடி சொல்வது, மிஸ்டர் ராஜ், நான் பல கருத்துக்களை என் மூலமாக வந்துகிட்டே இருக்கு. இந்த கருத்துக்கள் எல்லாம் இன்றைய விஞ்ஞானத்திற்கு ஒத்து வருகிறதா அல்லது முரண்படுகிறதா என்பதெல்லாம் பார்க்கணும். அதுக்கு நமக்கு ஒரு விஞ்ஞானி கிடைச்சிட்டாரா நல்லா இருக்கும் அப்படின்னு அடிக்கடி அவர்கிட்ட சொல்லுவார். ராஜ் தனேஜா சொல்லுவார், ஒரு விஞ்ஞானி நம்ம அமைப்புல சேரணும் அப்படின்னு சொல்லுவார், அடிக்கடி சொல்லுவாரு. அப்புறமாக நான் ஆழியார்ல ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் போகும்போது போய் நான் சேர்ந்த ஒரு மாதத்திற்குள்ளாகவே ராஜ் தனேஜாவிற்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். மகரிஷி ஒரு கடிதம் எழுதினார். அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிடுகிறார், நான் உங்களிடம் அடிக்கடி சொல்லி வந்தேன், ஒரு விஞ்ஞானி நமது அமைப்பில் சேர வேண்டும் என்று சொல்லி வருவது உண்டு. இப்போது ஒரு விஞ்ஞானி நமது அமைப்பில் சேர்ந்து விட்டார் அப்படின்னு அவருக்கு லெட்டர் எழுதுறார். அப்போ ஒரு சாதாரணமாக அவர் நினைத்து கொண்டிருந்ததை ஒருத்தர் வந்ததன் மூலமாக அவர் அவ்வளவு சந்தோஷப்பட்டார்னா, நான் இப்ப நினைச்சு பார்க்கிறேன், மகரிஷி இப்போ இருந்தார்னா, இந்த சமயத்துல இருந்தார்னா, இல்ல ஒரு ஒரு அமைப்பு காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிக்குதுங்கிறத அதுவே பெரிய ஆச்சரியமான விஷயம் இல்ல. காலையில 4:30 மணிக்கு ஆரம்பிக்குது, இரவு வரைக்கும் போகுது. அந்த டைம் ஃபுல்லாவே மகரிஷியினுடைய கோட்பாடுகள், மகரிஷியினுடைய பயிற்சிகள் நடக்குதுன்னா மகரிஷி அப்படியே மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பார். மகரிஷிக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு செயல்பாடுகள் நடக்கும்போது அந்த செயல்பாடுகளை நாம் ஊக்குவிக்கணும். அந்த செயல்பாடுகளோடு இணைந்து நாமும் அதுல கொஞ்சம் சேர்ந்துக்கிறணும். அப்படி இந்த செயல்பாடுகள் முறையாகவும் வெற்றிகரமாகவும் நடப்பதற்கு நாம் செய்கிற எந்த செயலும் அதுதான் நம்ம மகரிஷிக்கு நாம் செலுத்துகிற ஒரு முறையான ஒரு நன்றி உணர்வு. ஆக நான் ஒவ்வொரு வாரமும் உங்களுடன் உரையாடும் போதும் நான் மகரிஷிக்கு செலுத்துகிற ஒரு நன்றியாகத்தான் இந்த உரைகளை நான் நினைக்கிறேன். அவரிடம் நான் கற்றது எத்தனை பேருக்கு கொடுத்து விட வேண்டுமோ அத்தனை பேருக்கும் கொடுத்து விட்டால் வாழ்க்கை எளிதாக அமைந்துவிடும். ஒரு தத்துவ ஞானி ஒரு காலகட்டத்துல எப்பவுமே ஒரு பரபரப்பா ஓடிக்கிட்டே இருந்தாராம். அவரை ஒரு நண்பர் கேட்டாராம், நீங்க எவ்வளவோ தத்துவத்தை சொல்லிட்டீங்க, அமைதியா இருக்கிறதுக்கு, இன்பமாக இருக்கிறதுக்கு, தத்துவ சொன்னதுக்கு அப்புறமும் ஏன் பரபரப்பா ஓடிக்கிட்டே இருக்கீங்க இங்கே அங்கே அப்படின்னு கேட்டாரா அவர் நண்பர். அப்ப அந்த தத்துவ ஞானி சொன்னாராம், நான் கொடுத்தது உண்மைதான், ஆனால் நான் கொடுத்த இந்த கருத்துக்களை எல்லாம் என்னை விட நல்ல விதமாக விளக்கமாக சொல்லுகிற ஒரு மனிதரை தொடும் வரை இந்த ஆன்மா ஓடிக்கொண்டுதான் இருக்கும் என்றார். பாருங்க, நான் சொன்ன கருத்துக்களை என்னை விட மிக விளக்கமாக சொல்லுகிற ஒரு நபரை தொடும் வரை இந்த ஆன்மா ஓடிக்கொண்டுதான் இருக்கும் அப்படின்னு சொன்னாராம். அது மாதிரி மகான்களுக்கு பிடித்தமான விஷயம் என்னன்னா, அவருடைய கருத்தை எடுத்து பேசக்கூடிய மக்கள் வரும்போது அதுதான் மகான்களுக்கு ஒரு பிடித்தமான ஒரு விஷயம். இத அடிக்கடி பல இடங்களில் சொல்லியிருக்கிறேன். ஒரு முறை மகரிஷி பேச வேண்டிய ஒரு நிகழ்ச்சி, அதற்கு எப்பவும் போல என்கிட்ட சொல்றாரு, இந்த நிகழ்ச்சி இந்த டாபிக்ல நான் பேச போறேன், ஒரு 5 நிமிஷம் ஒரு அறிமுக உரையை சொல்லுங்க அப்படின்னாரு. சரிங்க சாமிஜின்னு சொல்லிட்டு அந்த டாபிக்கு ஏற்ற மாதிரி ஒரு அறிமுக உரையை ஒரு 5 நிமிஷத்துல சொல்லிட்டு
இறுதியாக முடிக்கும்போது மகரிஷிய வாழ்த்துவது மாதிரி மகரிஷியை நான் வாழ்த்துகிற போது அந்த பெரியாழ்வாருடைய பாசுரத்திலேயே மகரிஷியை வாழ்த்தினேன். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டத்தின் தோள் மணிவண்ணா உன் செவிய சேவடி திருக்காப்பு என்று அந்த பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ்க என்று நான் மகரிஷியை வாழ்த்திவிட்டு நான் அமர்கிறேன். அப்பதான் மகரிஷி அடுத்து பேச ஆரம்பிக்கிறாரு. மகரிஷி பேச ஆரம்பிச்ச உடனேயே நான் பேசின அறிமுக உரையை கொஞ்சம் சுட்டி காட்டி எனது பெயரை சொல்லி அவரை இப்ப என்னைய வாழ்த்தினாரு. எப்படி வாழ்த்தினாரு? பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் என்னை வாழ்த்தினாரு. அவர் வாழ்த்தினது எனது உடலை அல்ல, என் மூலமாக வந்த கருத்துக்களை வாழ்த்தினார் அப்படின்னாரு. அவர் வாழ்த்தியது எனது உடலை அல்ல, என் மூலமாக வந்த கருத்துக்களை. ஆக தன் மூலமாக வந்த கருத்துக்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு வாழ வேண்டும் என்றுதான் மகான்கள் நினைக்கிறார்கள். அப்படி வாழ்வதற்காக ஆங்காங்கே இளைஞர்களும் மனிதர்களும் வரும்போது அவர்களையெல்லாம் நாம் இந்த சமுதாயத்தினுடைய ஒரு மிகப்பெரிய பொக்கிஷங்களாக கருதி அதை நாம் போற்றி வளர்க்க வேண்டும். அப்படி வளர்க்கும் போதுதான் நாம் குரு என்ன நினைத்தாரோ அதற்கு முறையாக நாம் செயல்படுகிறோம் என்று நாம் நினைக்கும் போதுதான் அதான் குருவின் ஒரு வழிபாடாக, குருவுக்கு ஒரு நன்றி கடனாக அது அமையும் என்ற முறையில் தான் இந்த இறை சாதனை மார்க்கத்தோடு என்னையும் இணைத்து கொண்டு இந்த கருத்துக்களை உலகமெல்லாம் பரப்புவதற்கு நம்மால் முடிந்தவரை நாம் செய்வோம் என்ற ஒரு எண்ணத்தில் இந்த செய்திகளை நான் தந்து கொண்டிருக்கிறேன். நான் இப்போது